நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு 100 ரூபாய் செலவு பண்றதுக்கே நம்ம யோசிப்போம். ஆனா இங்க ஒரு பொண்ணு, ஒரு 14 வயசு பொண்ண பொருத்தம் கெடுத்து கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல நிரூபிக்கிறதுக்காக 22 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க. அப்ப அந்த காணாம போன பொண்ணுக்கும் ஹீரோனுக்கும் என்ன சம்பந்தம்? இவங்க எதுக்கு இத பண்ணாங்க அப்படின்றதா 2023 வருஷம் ரிலீஸ் ஆன தி ரூம்ஸ் அப்படின்ற ஒரு ஹாலிவுட் படத்தோட கதை. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி இது வரைக்குமே நம்ம அரி சினிமாட்டிக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு கோர்ட் வாசல ஒரு பொண்ணு படுத்திருக்கிற மாதிரி தெரியுது. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் என்ன பண்றாங்க? தூக்கத்திலிருந்து கண்ணு மூச்சதும் வேக வேகமா பக்கத்துல இருக்க ஒரு கோர்ட்டுக்குள்ள போறாங்க. அங்க போயிட்டு ஒரு சீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. எதுக்கு இந்த பொண்ணு இவ்வளவு ஆர்வமா இங்க வந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த கோர்ட்ல ஒரு கேஸ் நடக்க போது. அந்த கேஸ பத்தி இந்த பொண்ணு முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் வந்திருக்கா. அப்படி என்ன கேஸ் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு 3 பொண்ணுங்க. இந்த 3 பொண்ணுங்களுக்குமே வயசு சரியா 14 வயசு தான் இருக்கும். இந்த 14 வயசு உள்ள பொண்ணுங்களை ஒருத்தன் கடத்தி அவங்களை கொடுமைப்படுத்தி அவங்களை கற்பழிச்சிருக்கான். கற்பழிச்சது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுங்களை வீடியோ பைக் எடுத்து பிளாக் நெட்ல வித்து பணம் சம்பாதிச்சிருக்கான். அவனை இப்ப குற்றவாளின்னு சொல்லிட்டு பிடிச்சு வந்திருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு நபர்னு சொல்லி சந்தேகத்துல தான் பிடிச்சு வந்திருக்காங்க. சரியா? அதை பத்தி விசாரணை நடக்க போது அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் ஹீரோயின் வந்திருக்கா. இப்ப எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த குற்றவாளியுமே ஒரு கூண்டுல உட்கார வச்சுட்டாங்க. இப்ப அந்த இடத்துக்கு அந்த சர்ச் வராரு. வந்து அடுத்தது இங்க இருக்கவங்க கிட்ட என்ன சொல்றானா, இங்க நடக்க போற கேஸ் ஒரு 14 வயசுக்கு பொண்ணுக்கு நடந்த அநீதி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தா காட்டப்படும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிட்ட சொல்லப்படும். இதை கேட்கறதுக்கு மனதைரியம் இருக்கிறவங்க மட்டும் இருங்க, முடியாதவங்க தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் ஆரம்பிக்கிறாரு. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு அம்மா வராங்க. இவங்க பெண் சார்பில் இருக்கிற ஒரு வக்கீல். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூண்டுல உட்கார்ந்திருக்கானே அவன் சரியான ஃப்ராடு சார். சைக்கோவும் சைக்கோ, கேடுகட்ட சைக்கோ அப்படின்னு சர்ச்சைக்காரர் இருக்கிற பொண்ணுங்களை வந்து கடத்தி அவங்கள ரேப் பண்ணி நிர்வாணப்படுத்தி ரொம்பவே கொடுமைப்படுத்திருக்கான். அவங்க உயிரோடு இருக்கும் போதே அவங்கள ரொம்ப நரகத்துக்குள்ள கூட்டிட்டு போற மாதிரி என்னென்ன வேலைகள் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிருக்கான் அப்படின்றாங்க. இப்படி அந்த பெண்களை வீடியோ எடுத்து பிளாக் நெட் அப்படின்ற ஒரு வெப்சைட்ல விற்பனை பண்ணியிருந்திருக்கான். இது மூலமா இவன் நிறைய பணத்தை சம்பாதிச்சிருக்கான். இதோட இவனோட கம்ப்யூட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட வீடியோ நாங்க எடுத்தோம். அதோட அந்த வீடியோல நாங்க பாக்குறப்ப இவனுக்கும் அவனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பல பொருத்தங்கள் இருக்கு. அவனோட முகத்தை எங்களால சரியா பார்க்க முடியல. ஆனா அவனோட கண்களை வச்சு பாக்குறப்ப ரெண்டு பேரும் ஒருத்தர தான் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க முடிவு பண்ணிருக்கோம். மை லார்ட், இங்க இருக்கிற அந்த பேரண்ட்ஸுக்கும் சரி பொதுமக்களுக்கும் சரி நீங்க ஒரு நல்ல பதில சொல்லணும். எனக்கு தெரிஞ்சு அந்த குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த வக்கீல் அம்மா பேசிட்டு இருக்கிறப்ப உடனே அந்த வில்லனுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு வக்கீல் இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மயிலாட் எப்படி வந்து இவர் தான் அந்த கொலையை பண்ணாரு சொல்லிட்டு நம்ப முடியும்? நீங்க வந்து கம்ப்யூட்டர்ல பார்த்தேன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லாம அவரோட முகமும் இவரோட முகம் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. உலகத்துல 7 பேர் ஒரே மாதிரி இருப்பாங்களாம். அப்ப இன்னும் 6 பேரை தேடி கண்டுபிடிக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமா சார், எங்க ஆளு கம்ப்யூட்டர்ல இருந்தா அந்த வீடியோவை எடுத்தோம். உண்மைதான். இப்ப இருக்கிற காலகட்டத்துல ஹேக்கிங் அப்படின்றது எப்படி வேணாலும் நடக்கும். ஏன் வேற யாரோ ஒருத்தவங்க ஹேக் பண்ணி இந்த வீடியோவை அவர் போல்டர்ல வச்சிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி இவர் பேசுறாரு. ஆனால என்னோட கட்சிக்காரர் வந்து பாத்தீங்கன்னா நல்லவர் தான். அவருக்கு நீங்க வந்து தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றப்ப உடனே அந்த சர்ச் என்ன சொல்றேன்னா, சரி இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இழுத்துட்டு போறதுனால நான் வந்து வாய்தா தரேன், நாளைக்கு இந்த கேஸை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்ட்டு இந்த கேஸை முடிக்கிறார். இப்படி முடிச்சிட்டு அங்க இருக்கிற எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பொன் பை போனா வெளில போறப்ப வெளியே டிவி ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அவள இந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பொண்ணு என்ன பண்றா, இந்த குற்றவாளிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. சார் அந்த கொலை வந்து அவர் பண்ணதே கிடையாது, அவருக்கு இந்த கேஸுக்கும் சம்பந்தமே கிடையாது, பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்காரு, யாரோ ஒருத்தவங்க வேணும்னு சொல்லிட்டு தான் இவரை மாட்டி வரதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, ஹேக் பண்ணி தான் சார் அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அவரோட கம்ப்யூட்டர்ல ஏத்திருக்காங்க. நீங்களே சொல்லுங்க, ஒரு நல்ல மனுஷன் மேல இந்த பொய்யான கவர்மெண்ட் எப்படி பொய்யான கேஸ் போடுது பாத்தீங்களா, லஞ்சம் தான் சார் எல்லாமே அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்தா சொல்லிட்டு இருக்கா. இப்படி இவ சொல்லிட்டு பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே ஹீரன் ஒரு இடத்துல இருந்து முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ண ஹீரன் தன்னோட வீட்டுக்கு போற மாதிரி காட்டுறாங்க. சோ வீட்டுக்கு போனா ஹீரனோட வீடு கிடையாது, ஒரு மாளிகை மாதிரி கூட சொல்லலாம். அப்படி ஒரு பெரிய வீட்ல தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இங்க கீரனை பத்தி சொன்னா கீரனுக்கு இந்த ஹேக்கிங், ட்ரேடிங், அப்புறம் இந்த சீட்டு கேம் அப்படின்ற எல்லாமே வந்து பார்த்தா தரவா தெரியும். கத்துக்குட்டி கிடையாதுங்க, கெத்துக்காரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இப்படி விருப்பம் இருக்கிற இந்த பொண்ணு எதுக்கு இந்த கேஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருக்கா அப்படின்ட்டு தெரியல. இப்ப அப்படியே கட் பண்ண மறுநாள் திருப்பி அந்த கோர்ட்டுக்கு போறாங்க. அந்த கோர்ட் வாசல ஹீரன் படுத்திருக்கிறப்ப ஒரு பொண்ணு வந்து எழுப்புறா. யாருன்னு சொல்லி பார்த்தா இந்த மொட்டைனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசினால இந்த குட்டி இவதான். இவ வந்து என்ன கேக்குறானா, ஓ நீங்களா அந்த சைக்கோக்கு சப்போர்ட் பண்ணதான் வந்திருக்கீங்களா? நானுமே அந்த சைக்கோக்கு சப்போர்ட் பண்ணதாங்க வந்திருக்கேன். நல்ல மனுஷங்க, அவர் மேல பேணினே பொய் புகார் போடுறாங்க. இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஏன் தான் இப்படி சோகம் வருதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்றாங்கன்னா அந்த கேஸ்க்குள்ள திருப்பி போறாங்க. இப்ப அந்த சேஜ் என்ன பண்றாரு, இந்த 3 பொண்ணுங்களோட போட்டோவும் காட்டுறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த முதல் 2 பொண்ணுங்களோட வீடியோ கிடைச்சிட்டு அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா மூணாவது ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு காணாம போயிட்டா அப்படின்ற மட்டும் தான் தகவல் இருக்கு. ஆனா அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. மேபி வந்து கடத்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப விசாரிக்கிறதுக்காக அந்த பொண்ணோட அம்மாவை கூட்டிருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்க பொண்ணு காணாம போன அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப, என் பொண்ணு காணாம போன அன்னைக்கு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருந்தா, அது மட்டும் இல்லாம அவருக்கு பால்
வாயில பல்லு வந்து பார்த்தனா சரியா இருக்குன்றதுனால கிளிப்பு போட்டிருப்போம் இப்படின்ற எல்லாத்தையுமே சொல்லும்போது யூனிஃபார்ம் சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு போட்டோ எடுத்து காட்டுறாங்க. ஆமா இதே யூனிஃபார்ம் தான் என் பொண்ணு ஸ்கூலோட ட்ரெஸ் அப்படின்றாங்க. பைலாட் இதே ட்ரெஸ் வந்து பார்த்தா இந்த சைக்கோட வீட்ல இருந்து நாங்க எடுத்தோம், அதோட போட்டோ தான் இது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் அப்போ கூட அந்த சைக்கோக்காரன் எதுவுமே வந்து பேசாம அமைதியா உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா பக்கத்துல இருக்கால ஃப்ரெண்டுக்காரி ஹீரன் கிட்ட அந்த சைக்கோக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே கட் பண்ண ஹீரன் தன்னோட வீட்டுக்கு வந்து அந்த காணாம போன மூணாவது பொண்ணோட அம்மா பத்தி வீடியோக்களுக்கு எல்லாத்தையுமே இன்டர்நெட்ல தேடி பாக்குறாங்க. அப்படி தேடி பார்க்கும்போது அந்த அம்மாவோட வீட்டு நம்பர் கிடைக்குது. அதுல இருக்க ஒரு லாக்க பாக்குறாங்க. அந்த லாக்க பார்த்துமே ஹீரன் வந்து இதை எப்படி அன்லாக் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்தா கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு அடுத்த ஹீரோயின் அவங்க குளிச்சிட்டு ஒரு மாடலிங்காக போட்டோ ஷூட் போறாங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு அவங்க திரும்பி வந்துட்டு இருக்கும்போது திருப்பி வந்து பார்த்தா அதே பொண்ணை பாக்குறாங்க. வந்ததுமே திருப்பி என்ன பண்றானா ஹீரோயின் கிட்ட அந்த சைக்கோக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்கா. அதோட ஹீரோயின் ரோட்ல தங்குறா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப எனக்கு வீட்டை எடுத்து தங்குற அளவுக்கு எல்லாம் பணம் கிடையாது, கிடைக்கிற இடத்துல தூங்குவேன், கிடைக்கிற இடத்துல சாப்பிடுவேன் அப்படின்ட்டு பச்சை ஒரு பொய்ய சொல்றா. சரி இனிமேட்டு நீ வந்து எங்கேயுமே தங்க வேணா, என்னோட ஃப்ரெண்டு நீ என்னோட வீட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு ரெண்டு பேரும் பீஸா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட டிவில வந்து ஒரு ஷோல வந்து பார்த்தா இந்த சைக்கோ பத்தி அங்க இருக்கிற எல்லாரும் பேசிட்டு இருக்கிறப்ப உடனே இந்த ஃப்ரெண்டுக்கார என்ன பண்றா அந்த சைக்கோக்கு சப்போர்ட் பண்றதுக்காக நேரா அந்த டிவி ஷோக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்னடா தெரியும் அந்த ஆளை பத்தி, அந்த ஆளு பாவண்டா நல்ல மனுஷன்டா, ஆனா அந்த ஆளை பத்தி நீங்க தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க, அந்த ஆளோட கண்ணு ஒற்றுமையா இருக்குன்னா உலகத்துல 7 பேர் அதே மாதிரி இருப்பாங்க, அப்ப 6 பேர் பத்தி பேசுங்க, அது மட்டும் இல்லாம அந்த ஆளோட கம்ப்யூட்டர்ல ஹேக் பண்ணி தான் அந்த போட்டோ எல்லாம் வச்சாங்க, அதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறப்ப சரி இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே நம்ம பேச வேணாம், இது ஒரு பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர்காரன் என்ன பண்றான் எந்த ஒரு பதிலுமே சொல்லாம காலை கட் பண்ணிட்டான். இதனால அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா அழுதுட்டு இருக்கா. இப்ப மறுநாள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காணாம போன அந்த முதல் 2 பொண்ணுங்களோட வீடியோ பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதை நாங்க இப்ப பிளே பண்ண போறோம். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் இங்க இருந்தா போதும், பப்ளிக் யாரும் இந்த இடத்துல இருக்க கூடாது போங்க அப்படின்றாங்க. ஏன்னா 2 வீடியோமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40ல இருந்து 45 நிமிஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றதுனால எல்லாருமே பெல் அனுப்புறாங்க. இதனால அந்த ஃப்ரெண்டு காரிக்கு வந்து பார்த்தா ஒரு ஏமாற்றம் ஆயிட்டு. ஏன்னா அந்த வீடியோ பாக்குறதுனால அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலையாளியை பத்தி தெரிஞ்சுக்கலாம், அவன் வாய்ஸை கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நினைச்சிருப்பா. ஆனா வெளில போ சொல்லிட்டாங்க அப்படின்றப்ப இவளுக்கு என்ன பண்றது தெரியல. குட்டி போட்ட பூனை மாதிரி குறுக்க மறுக்க அலைஞ்சிட்டு இருக்கிறப்ப உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா அந்த மூணாவது ஒரு பொண்ணு காணாம போனால அவங்க அம்மா அழுதுட்டே வராங்க. அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு வீடியோ போல இருக்கு. இப்படி இவங்க வந்துட்டு இருக்கும்போது அடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்த ரெண்டு காரிக்கு என்ன பண்றதுன்னு தெரியல பாத்துட்டு இருக்காங்க. ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தா பொண்ணுமே கிடைக்க மாட்டேது. அவன் என்ன பேசுறான்னு சொல்லி கேட்கலான்னு பார்த்தா எதுவும் கேட்க மாட்டேது அப்படின்றப்ப அது கிரண் என்ன சொல்றாங்கன்னா அவ வந்து அந்த வீடியோல பேச மாட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற? ஆமாண்டி அவ அந்த வீடியோல எதுவும் பேச மாட்டான், தன்னோட மாஸ்க்கும் கட்ட மாட்டான், அந்த பொண்ணுங்களை போட்டு கொடுமைப்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்ல டக்குனு வந்து பார்த்தா உள்ள கரத்தவங்க மயக்கம் போட்ட மாதிரி தெரியுது. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த மொத பொண்ணோட அம்மா வந்து தான் பொண்ணுக்கு நடந்த கொடுமைகளை பார்த்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க போல இருக்கு. சரி இதெல்லாம் பொண்ணுக்கு எப்படி தெரியும் கீரனை பார்த்து அந்த பொண்ணு கேட்கிறப்ப ஆல்ரெடி இந்த வீடியோ நான் பார்த்திருக்கேன் அப்படின்றா. சரி எனக்கு அந்த வீடியோ காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் ஹீரனுக்கு என்ன பண்றா தன்னோட அபார்ட்மெண்ட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு போறா. உள்ள போன அடுத்து ஃபர்ஸ்ட் அந்த வீடியோ போட்டு காட்டுறப்ப இந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கு. ஏன்னா அதை பார்க்க இவளுக்கு ரொம்பவே வந்து பார்த்தா ஒரு மாதிரியா போயிட்டு இதுக்கு மேல வந்து என்ன பண்றா இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்றா. உடனே வந்து பார்த்தா ஹீரனுக்கு என்ன பண்றா சரி நான் அந்த ரோட்ல தான் படுத்திருப்பேன், நாளைக்கு வந்து எனக்கு எழுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றப்ப இல்ல என்னோட ஊர் வந்து வேற, இந்த கேஸ பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன், ஆனா இது இப்படிப்பட்ட ஒரு சைக்கோவா இருப்பான்னு சொல்லிட்டு என்னால ஏத்துக்க முடியல, அதனால நான் என்ன பண்றேன் இந்த கேஸ் விட்டுட்டு நான் போறேன் அப்படின்ட்டு இந்த ஃப்ரெண்டு காரி போறா. இப்ப மறுநாள் வந்து டெக்னாலஜி சேர்ந்த ஒரு சில பேரு கிட்ட விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்படி விசாரிக்கும் போது டார்க் வெப்சைட்ல அதிக குவாலிட்டியில வீடியோ ரெக்கார்ட் பண்ணி சேல் பண்ண முடியுமா, அது மட்டும் இல்லாம 4K HD தரத்துல பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறப்ப பண்ண முடியும். அவங்க முதல்ல குறைவான இணையதளத்துக்கு தான் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்க எவ்வளவு பணம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களால அதிக குவாலிட்டியில உங்களால வீடியோ அப்லோட் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா அதிவேக இன்டர்நெட்டுக்கு அதிவேக பணம் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 40ல இருந்து 30 நிமிஷம்ன்றலாம் அந்த இடத்துல ரொம்பவே சாதாரண ஒரு கண்டென்ட் தான் அப்படின்ட்டு அந்த டெக்னாலஜி டீமை சேர்ந்த ஒரு சில பேர் சொல்றாங்க. அப்ப அங்க இருக்கிற இன்னொருத்தவங்க என்ன கேட்கறாங்கன்னா இவர் வந்து அந்த வீடியோக்களை விற்பனை பண்ணி தான் பணம் சம்பாதிச்சார் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி விற்பனை பண்ணி சம்பாதிச்சிருந்தானா அதுக்கான டிரான்ஸ்லேஷன் எங்க, அந்த பணங்கள் எங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்ப நேரடியா பணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கையாள மாட்டாங்களாம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிட்காயின் மூலமா தான் சேல் பண்ணுவாங்க. அப்படி பிட்காயின் மூலமா இவர் பணம் வாங்கியிருந்தாருன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அது உங்களால கண்டுபிடிக்க முடியாது, அது யார் பேர்ல எங்க இருக்குன்றத கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பேசிட்டு இருக்கும்போதே நேரா கிரண் தன்னோட வீட்டுக்கு போயிட்டு டார்க் வெப்சைட்டை லாகின் பண்ணிட்டு அங்க ஆண்ட்ரஸ் அப்படின்ற ஒருத்தவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப என்ன பண்றேன்னா இந்த போட்டியில நீ கலந்துக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீ எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு முடிவெடு, டக்குன்னு போன எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல கிரண் நான் எல்லாத்துக்கும் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு அடுத்த கிரண் திருப்பி என்ன பண்றாங்க எக்ஸசைஸ் பண்றாங்க, தன்னோட டியூட்டிக்கு போறாங்க. இப்படி உங்க கோர்ட்டுக்கு மாறி மாறி போயிட்டு இருக்கும் போது டக்குன்னு ஒரு நாள் கிரணை அவங்களோட மாடலிங்ல இருந்து தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பொண்ணு நிறைய மாடலிங் பண்றதுனால நிறைய கேஸ்ல மாட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதனால சரிப்பட்டு வராதமா நீ போயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பிட்டாங்களாம். இதனால ஹீரனுக்கு என்ன பண்றா தன்னோட தலையில ஒரு கோல்டன் கலர் முடிவுல பிக்க மாட்டிக்கிட்டு ஒன்னும் தெரியாத பொண்ணு மாதிரி என்ன பண்றா அந்த கோர்ட்ல போய் உட்கார்றா. உட்கார்ந்து கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தா தான் ட்ரெஸ் கட்டுறா. உள்ள ஒரு யூனிஃபார்ம் போட்டிருக்கா. அதை வந்து பார்த்தா இந்த மூணாவதா காணாம போனாங்களா
இருக்காங்களா அந்த பொண்ணோட அம்மா, அவங்க பாக்குறாங்க இது தான் பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கா, அதோட தான் பொண்ணுல இருந்த கிளிப்பையும் வச்சிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே பார்த்துட்டு அங்க இருக்கிற செக்யூரிட்டி கிட்ட சொல்ல அவங்க என்ன பண்றாங்க, ஹீரோனை பிடிச்சு போறாங்க. அப்படி பிடிக்கும் போது ஹீரோனுக்கு என்ன பண்றான், அந்த சைக்கோ போட்டு கையாற்றலா இந்த கேஸ் ஆரம்பிச்சதுல இருந்து போன மாதிரி உட்காந்துட்டு இருந்தவன் மொத்த பாட்டி ஹீரோனை பார்த்து கையாட்டுறான். இதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, கம்முன்னு போறாங்களா. இப்ப இந்த பொண்ணு என்ன பண்ற, நேரா போய் வீட்டுக்கு போகும். அவளுக்கு திருப்பி ஒரு மெசேஜ் வருது, அவளை எல்லாவோட ப்ரொடெக்ஷன்ல இருந்து வந்து பார்த்தா தூக்கிட்டாங்களா, இனிமேட்டு நீ எங்கேயுமே மாடலிங் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனுக்கு தான் சந்தர்ப்பம்ட்டு உடனே என்ன பண்றாங்க, அந்த ஆண்ட்ரஸ் தான் ரெடி அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்புறாங்க. இப்போ வந்து பார்த்தா இந்த கேம்ல நீ கலந்துக்கிறதுக்கு நிறைய பணம் தேவைப்படும், அது மட்டும் இல்லாம ஐடி ப்ரூஃப்லாம் கூட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மனுஷதானா அப்படின்ற எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. செக் பண்ணி முடிச்சதுக்கு அடுத்தது இனிமேட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு நம்பர் தேவைப்படுது. ஆனா இந்த நம்பர் அவ போன் நம்பரா இருக்க கூடாது, தெரிஞ்சவங்க நம்பரா இருக்க கூடாது, ஆனா பக்கத்துல இருக்க லேண்ட்லைன் நம்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வாங்கிக்கிறாங்க. நைட்டு 7 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு ஒரு லிங்க் வரும், அந்த கோடு வச்சு இந்த கேம் குள்ள போ அப்படின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணு எதுக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, மூணாவது ஒரு பொண்ணு காணாம போனால அந்த பொண்ணோட வீடியோ வந்து பார்த்தா இணையதளத்துல இருக்கு. அந்த வீடியோவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இவன் இந்த டார்க் வெப்சைட் குள்ள போறா. உள்ள போனதுமே வந்து பார்த்தா அந்த பொண்ணோட ஃபைல் இருக்கு. சரி இது எதுக்கு அவ தேடுறா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த வீடியோல தான் முகமுடியில்லாத ஒரு கொலைகாரன் இருப்பானா, அது யாருன்னு சொல்லிட்டு இவ பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் முயற்சி பண்ணிருக்கா. இவங்க வந்து கேம் விளையாட போறாங்க. என்ன கேம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சீட்டு கட்டு தான். சோ சீட்டு கட்டுல ஹீரோன் கிட்ட வெறும் $16 தான் இருக்கு. ஜெயிச்சா இந்த பொண்ணு அடுத்த டாலர், அதாவது பிட்காயின் வச்சு அடுத்த ஸ்டேஜுக்கு போலாம், அப்படி இல்லாட்டி தோத்துட்டு வெளில வந்துடலாம். ஆனா ஹீரோனை பத்தி ஏற்கனவே சொன்னால அவங்க சரியான திலாலங்கடி அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, கஷ்டப்பட்டு ஜெயிக்கல, ஈஸியா ஜெயிச்சிட்டாங்க. அடுத்தடுத்து போட்டியில ஜெயிச்சு எப்படியோ வந்து பாத்தீங்கன்னா 21.5 பிட்காயினை வச்சிருக்காங்க. இப்போ இந்த போட்டியில ஹீரோன் மாதிரி நிறைய பேர் அடுத்தடுத்து ஜெயிச்சிருப்பாங்களே, அதனால அங்க இருக்கிற எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இந்த போட்டியில ஏலம் விட போறோம், அப்படி ஏலம் விட்டு ஜெயிக்கிறவங்களுக்கு தான் அந்த இது கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அந்த ஃபைல். இப்போ ஒவ்வொருத்தவங்களும் வந்து பார்த்தா ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா 18.01 அப்படின்ற டாலர்ல ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அது அதிகமாகுது. கடைசியா வந்து பார்த்தா ஹீரோன் 21.05 அப்படின்ற பிட்காயினை பெட் பண்றாங்க. இப்போ ஹீரோன் கிட்ட இருக்கிறது இந்த ஒரு அமௌண்ட் தான். இதை விட்டுட்டு யாராச்சும் ஒருத்தவங்க போட்டாங்கன்னா ஹீரோனுக்கு அந்த வீடியோ கிடைக்காது. பட் இதே லாஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, ஜெயிச்சிருவாங்க. அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஹீரோன் 22 கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்கா. வருமா வராதான்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப ஃபைனல் ஹீரோன் தான் வின் பண்ணிருக்காங்க. இப்போ ஹீரோனுக்கு அந்த டவுன்லோட் லிங்க் கிடைச்சிச்சு. அதை வச்சு அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி பாக்குறப்ப ஹீரோன் முகமே வந்து பார்த்தா ரெட் கலர்ல இருக்கு. அப்ப இந்த கில்லர் வந்து பார்த்தா ரெட் கலர் ரூம்ல தான் இந்த கொலைகளை பண்ணிருக்கான் அப்படின்றத நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இதுக்கு அடுத்து ஹீரோனுக்கு என்ன பண்றாங்க, அதை ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிட்டு நேரா அந்த மூணாவதா காணாம போனால அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. எப்படின்னா இந்த பொண்ணுக்கு தான் அந்த வீட்டு அட்ரஸ் தெரியும், அது மட்டும் இல்லாம அந்த வீட்டு லாக்கி கூட ஹேக் பண்ணிட்டாங்களே. நேரா அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த காணாம போன பொண்ணோட பெட்ரூம் குள்ள போயிட்டு அங்க ஒரு செல்ஃபி எடுத்துட்டு அந்த பென்ட்ரைவ் என்ன பண்றாங்க, அந்த ரூம்ல வச்சுட்டு பொண்ணு தெரியாத பொண்ணு மாதிரி திருப்பி வெளில வந்துட்டாங்க. மறுநாள் இந்த கோர்ட்ல வந்து பார்த்தா இந்த கொலைகாரனை கண்டுபிடிக்கிறதுக்கு மூணாவதா காணாம போன அம்மா வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மாக்கு வந்து பார்த்தா பாராட்டு விழா நடத்திட்டு இருக்காங்க. அந்த பென்ட்ரைவ்ல இந்த மொட்டையனோட போட்டோ இருந்திருக்கு, வீடியோஸ் இருந்திருக்கு, இவன் தான் அந்த கொலைகள் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு வந்து பார்த்தா மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. இதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தா அங்க இருக்கிற எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க. இவன் தான் அந்த கொலைகாரன், இவனை வந்து காப்பாத்துன, இவனை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தது எல்லாமே அந்த மூணாவதா காணாம போன பொண்ணோட அம்மா அப்படின்ட்டு. ஆனா இதுக்கு எல்லாத்தையுமே செஞ்சது யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம படத்தோட ஹீரோயின் தான். எதுக்கு அவங்க கிட்டத்தட்ட 22 கோடி ரூபாய் செலவு பண்ணி அந்த பொண்ணுக்காக இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு தெரியல. ஏன்னா நம்ம ஊர்லலாம் ஒரு 10 ரூபாய் செலவு பண்றதுக்கே யோசிப்பான் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்தக்காரன்லாம். ஆனா அந்த பொண்ணு முன்ன பின்ன தெரியாத ஒருத்தங்களுக்காக 22 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த படத்து மூலமா நம்ம பாத்துக்கிட்டோம். ஏன்னு தான் நமக்கு தெரியல. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோல பாக்குறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல ஒரு பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் டாடா பை பை.